Hello and welcome to another Game Week review slash Game Week preview episode with Vada London and PB Talks. இன்னைக்கு full house, be a first time in the season. Hemant and I are co-hosting ரெண்டு பேரும் சேர்ந்து and we are joined by celebrity in the house, Prasanna Balakrishnan from PB Talks. வணக்கம் வணக்கம் வணக்கம். Super night. Always good to be here. Always good to be here. தேங்க்யூ பிபி. லாஸ்ட் வீக்கோட எபிசோட்ல வந்து ஒரு ஸ்லைட் கிராமட்டிக்கல் எரர்னால நான் கொஞ்சம் காமெடி பண்ணி ரெக்கார்டிங்க அழிச்சிட்டேன். அதனால எல்லாருக்கும் என்னுடைய மன்னிப்புகள். ஒரு ஐடில ஒர்க் பண்றிய, இது கூட உனக்கு தெரியலையான்னு கேட்கலாம். எல்லாரும் நியாயமான கேள்விதான். இது வந்து கமெண்ட்ஸ்ல நல்லா கேளுங்க. எனக்கே கொஞ்சம் பப்பிஷேமா இருக்கு வெளில சொல்றதுக்கு. இது யாராச்சும் வெளில போய் கேட்டா என் ரெசியூம்ல எல்லாம் போட சொல்லுவாங்க. பட் வெரி சாரி அபவுட் தட். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த ரெக்கார்டிங் நல்லா ஸ்மூதா போகும் அப்படின்ட்டு நான் நம்பிட்டு, வித் தட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and engage with us in the comments. Both Vada London and PV Talks. Vada London very close to hitting 2500 subscribers. 1000 நல்லா தான் இருக்கும். Close to hitting கண்டிப்பா ஒரு நாள் வரும். வந்துடலாம். எஸ், வேலையெல்லாம் விட்டுறலாம். கரெக்ட். எல்லாருமே நான் ரெஸ்யூமே ரெடி பண்ணுவேன். இதான் ஃபுல் டைம். கரெக்ட். இறங்கிரும் ஃபுல் டைம் அப்படியே. பட் இந்த டே ஆஸ்பீஷியஸ் டே ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஹேட் வாட்ச முடிச்சிட்டு நாங்க வந்திருக்கோம் உள்ள. ஐயோ, இந்த கேமை பார்த்து எனக்கு குபீர் சிரிப்பு. இன்ஃபேக்ட் என்னோட கலீக் வந்து ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன். அவனோட நான் லைவா மீட்டிங் செட் பண்ணி நானும் அவனும் இது பண்ணிக்கிட்டு வாட்ச் அலாங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் அவன் பாவம் ரொம்ப டெவஸ்டேட்டடா இருந்தான். அது எண்ட் ஆஃப் இட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். கம்பேக் எல்லாம் கொடுத்துருவோம், வின் பண்ணிடுவோம், சும்மா மைனர் செட் பேக் தான், டூர்னல் தான் கீழே போறது அப்படின்னா. ஐ டோன்ட் திங்க் சோ. வாட் டு யூ கைஸ் திங்க்? ஹவ் வாஸ் தி ஹேட் வாட்ச்? கெஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். பிபி நீங்களே சொல்லுங்க. அதாவது என்னன்னா, சரி ஓகே கிரிம்ஸ்பி டவுன் இது கூட அடிக்கலாம்னா என்னடா டீம் நீங்கன்னு நான் நினைச்சிருந்தேன். சரி ஓகே மேட்ச் பார்க்கலாம், யுனைடெட் 1-0 போனோடனே ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்தேன். அப்புறம் பார்த்தா கிரிம்ஸ்பி they did not just go to கிரிம்ஸ்பி were dominating. கிரிம்ஸ்பி ரொம்ப நல்லா ஆடினாங்க. they actually dominate. சும்மா ஸ்பாஷன்ங்கிற மாதிரிலாம் பண்ணல. கிரிம்ஸ்பி நல்லாவே ஆடினாங்க. அண்ட் யுனைடெட் வந்து அடி நீங்க சொல்ல வந்து ஓகே நீங்க செகண்ட் பி டீம் மோஸ்ட் டீமும் போட்டாருந்தீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்டர்ஸ் பிளேயர் யுனைடெட்க்கு. எஸ், மக்வைர் ஸ்டார்டட், ஒனானா ஸ்டார்டட், எக்ஸெட்ரா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ டியாலோ, ஐ திங்க் செஸ்கோ ஸ்டார்டட். சோ most of the starters players so எக்ஸ்கியூஸே கிடையாது. and the way they got dominated, like அதெல்லாம் வந்து டே என்னடா டீம் இதெல்லாம் வந்து லைக் நீங்க எப்பவுமே யோசிப்பீங்களா இதை வரை கேவலமா நடந்து போகுது, வாட் இஸ் த worst that can happen? அவங்க காமிக்கானுங்க இல்ல நாங்க இதை விட கேவலமா வருவோம்னு சொல்லிட்டு. பட் கம்பேக் எல்லாம் கொடுத்தாங்க. ஆக்சுவலி தாட் வந்து ஓகே 2-2 ஆயிடுச்சு, 6 minutes ஸ்டாப்பேஜ் டைம் பண்ணிடுவாங்க நினைச்சேன். இன்ஃபேக்ட் பண்ணிருக்கணும். they missed like from 2-3 yards out. அது போயிருக்கலாம். அண்ட் ஈவன் பெனல்டிஸ்ல they should have won it. ஒனானா சேவ் பண்ண அப்புறம் கடைசியில சேவ் பண்ணல. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு கிரிம்ஸ்பி though. லைக் வந்து லிட்டரலா லைக் யூ would think that penalties அவ்வளவு தூரம் போக that okay tired இதோ ஆடுவாங்க, கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க. பட் they took all that penalties well. Also helps that ஒனானா can't save. லிட்டரலா சேவ் பண்ணிட்டு உள்ள இதெல்லாம் பட்டு உள்ள போகுது. இவ்வளவு கேவலமா இருந்துச்சு. பட் the way Grimsby celebrated, fan celebration எல்லாம் வந்து seriously you have to இது பண்ணி ஆடுங்க. அதெல்லாம் லைக் வந்து it's a huge இது for them. That's what football is about. லீக் 2 டீம் வேற நம்ம மறக்க கூடாது. லீக் 2 டீம் அகைன்ஸ்ட் பிரீமியர் லீக் டீம் வேற லெவல். ஒனானா வந்து காஸ்பர் இன் கோல் மாதிரி தான் என்னன்னா நாலாவது லெவல் பிரீமியர் லீக், சாம்பியன்ஷிப், லீக் 1 அப்புறம் லீக் 2. எக்ஸாக்ட்லி. யா, சோ ஒனானா வந்து அதான் இப்பதான் சொன்னல காஸ்பர் மாதிரி அவரு கோல்ல அவர் வந்து அவருக்கு இட் கேன் கோ த்ரூ ஹிம் லிட்டரலா. நீ எங்க வேணாலும் அடிப்பா கோல் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. வேற காஸ்பர், நாட் தி காஸ்பர் ஸ்மைக்கல். கன்பிசர். யா சாரி, காஸ்பர் தி கோஸ்ட், தட்ஸ் வாட் ஐ மென்ட் டு சே. கன்பிசர். யா கரெக்ட். அவர் நல்ல கோல் கீப்பர் காஸ்பர் ஸ்மைக்கல். ஆமா. பட் யா ஐ மீன் செம்ம காமெடி. அண்ட் பிட்ச் வந்து இன்வைட் பண்ணிட்டானுங்க கேம்க்கு அப்புறமா ஃபேன்ஸ். சோ நல்லா இருந்தது. வாட்டர் ஃப்ளட்டிங்க்கு அப்புறம் மழை பெஞ்சு வாட்டர் எல்லாம் தேங்கின பிறகு அந்த பிட்ச் நாசம் நினைக்கிறேன் இதோட. கன்ஃபார்ம். ஓகே, இந்த ஹேட் வாட்ச் பத்தி பேசிட்டு நெக்ஸ்ட் அப்படியே பிரீமியர் லீக் கேம் வீக் 2 குள்ள போவோம். கேம் வீக் 2 வந்து நிறைய கேம் ஆஃப் த வீக்ஸ், அந்த மாதிரி கேம் ஆஃப் த வீக் அப்படின்னு 2 கேம்ஸ் இருந்துச்சு. டாட்னம் மேன் சிட்டி
and then Liverpool, Newcastle to finish the game week. நம்ம டாட்னம் மேன் சிட்டில இருந்து ஆரம்பிப்போம். அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டா 2-0 டாட்னம் வின் பண்றாங்க அவே ஃப்ரம் ஹோம். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். பிபி நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து இந்த கேம் வந்து 3-3 2-2ன்னு ப்ரெடிக்ட் பண்ணோம் போன வாரம், ரிலீஸ் ஆகாத எபிசோடு. 3-3 2-2ன்னு ப்ரெடிக்ட் பண்ணி 0-2 டாட்னம் வின். வாட் டு யூ திங்க் ஆஃப் தி ரிசல்ட்? அது என்னன்னா லைக் ஈவன் பீக் சிட்டி டைம் இருந்தப்போயே அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்த சைடு தான் டாட்னம். அண்ட் அதுவும் வந்து இந்த டீம் சரி ஓகே பர்ன்லி அடிச்சாங்க ஹோம்ல 3-0. சரி ஓகே சிட்டிக்கு எப்படி ஆட போறாங்க, ஈவன் தோ சிட்டி ஜெனரலி ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல சரி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தாங்க ஸ்பர்ஸ். லைக் வந்து யூ ஹேவ் டு கிவ் தாமஸ் ஃபிராங்க் கிரெடிட். லைக் 2 கேம்ல இன்ஃபேக்ட் 3 கேம்னு சொல்லலாம், பிகாஸ் ஈவன் பிஎஸ்டி கேம் கூட அவங்க நல்லாவே ஆடினாங்க பிஃபோர் தட். கடைசியில இந்த கொலாப்ஸ் நடந்து வரைக்கும். பட் பர்ன்லி கேம் they play well and City game they played well. So to everyone saying managers they need time, this time and the time la how much time does Thomas Frank need? He's got a tune out of them anyway. And ithaniko look at how many players they're missing. That's how true. many players they're missing, how many players are rejecting. rendu undilla anga. So adha or manager ikkada players veche how can you bring out a playing style, how can you bring out results? Adha manager. So adha வந்து Thomas Frank has already started on a good note. And பாப்போம் Tottenham you never know, like especially with the Champions League இது நான் வந்து சரி ஓகே மேபி 6th அந்த மாதிரி பண்ணாங்கன்னு நினைச்சேன். பட் who knows, if they keep a consistency top 4 கூட ஃபைட் பண்ணலாம். Interesting. If they consistency maintain பண்ணனும், அதான் the key factor. True. We are second in the table right now. Nothing literally separating number 1 and 2 goal difference. ஒரே ஒரு கோல் டிஃபரன்ஸ்ல தான் அவங்க செகண்ட் இருக்காங்க. ஹேமந்த், அவங்க சைனிங்ஸ் வந்து நீ ரெஃபரன்ஸ் பண்ண, எல்லாரும் வரவும் போறவங்க எனக்கு நீ வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க. வாட் ஆர் அவங்களோட ரியலிஸ்டிக் சான்ஸ் என்ன பிட்வீன் நவ் அண்ட் விண்டோ முடியறதுக்குள்ள சைன் பண்றதுக்கு? ஐ திங்க் ரியலிஸ்டிக் சான்ஸ் there's a lot of ஏதோ நிறைய பேச்சு இருக்கு ப்ரோ லூக்கஸ் பாக்கெட்டா பத்தி. ஸோ ரெண்டாவது பிளேயர் வெஸ்ட் ஹாம் செல்லிங் டுவர்ட்ஸ் ஸ்பர்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி பேட் லுக் ஆன் வெஸ்ட் ஹாம் ஆக்சுவலா, பிகாஸ் அவங்களுக்குள்ள ஒரு ரைவல்ரி இருக்கு. ஸோ 60 million ஏதோ ஆஃபர் பண்ணியிருக்காங்களாம். ஸோ எனக்கு தெரியல அது அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா வெஸ்ட் ஹாமே கேவலமான சுச்சுவேஷன்ல இருக்கிறானுங்க. அவனுங்களும் வந்து நேற்று உல்ஸோட தோத்தானுங்க, லீட் பண்ணி தோத்துருக்கானுங்க அந்த கேமை. ஸ்ட்ராண்ட் லார்சன் வந்து கோல் அடிச்சிருக்கான். ஸோ எனக்கு தெரியல ப்ரோ ஆக்சுவலா. இப்போ பாத்தீங்கன்னா டு பி ஆனஸ்ட் 100% தே நீட் பாடிஸ். ஒண்ணுமே இல்லை. இப்போ பிபி சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ் லீக் அது விடுங்க, ஃபட்டிக் அவங்களுக்கு ஸ்குவாட் டெப்தே இல்லை பெருசா. இன்னொரு மெயின் பிளேயர்லாம் காலி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள்தான் லைக் கோயிங் டவுன் தி ஹில் தான் லிட்ரலா. ஸோ ஐ திங்க் தே டெஃபினெட்லி நீட் டு மேக் சம் சைனிங்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 2 players சைன் பண்ணும். ஈவன் டிஃபென்ஸுக்கு கூட லைக் ரொமேரோ அண்ட் வேண்டவன் தவிர யார் இருக்கிறானுங்க தெரியல. வெட்ராங்கன் இன்னுங்கிறான் அந்த கிளப்ல, நம்பி பாருங்க 2025ல வெட்ராங்கன் இன்னுங்கிறான். சாரி மை பேட், நாட் வெட்ராங்கன், பென் டேவிஸ். வெட்ராங்கன் கிளம்பிட்டான் ஆப்வியஸா. போன வருஷம் பெல்ஜியம்ல இல்ல அவனுங்க 2 பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான். பென் டேவிஸ் இஸ் ஸ்டில் தேர் இன் தி கிளப். ஸோ இட்ஸ் ரிடிகுலஸ். அவனுங்களோட டெப்தே இல்லை பெருசா. ஸோ அட்லீஸ்ட் 2 signings வேர் தே கேன். அந்த 2 signings கூட கன்சிடரிங் தட் அவங்க டீம் வந்து ஃபுல்லா ஹெல்த்தியா இருந்தானா தே கேன் ஃபைட் டாப் 4. இல்லனா வந்து கஷ்டம் தான். ஓகே, ஸ்மார்ட் சிட்டி ஏதாவது சைனிங் இருக்கா இதுக்கு மேல? நோ ராட்ரிகோன்ட்டாங்க. ஸோ செவினியோ ரீடைன் பண்றாங்க போல. ஸோ அதனால அன்பார்ச்சுனேட்லி ஸ்பர்ஸ் cannot sign a winger because அவனுங்க தான் செவினியோ வாங்க போயிருந்தானுங்க. ஸோ ராட்ரிகோ ஸ்டேயிங் அட் ரியல் மெட்ரிட், செவினியோ ஸ்டேயிங் அட் மேன் சிட்டி. ஸோ தெரியல சிட்டி என்ன மாதிரி சைனிங்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்ட்ரெஸ்டிங் டாமினோ பிபி. நான் இன்னைக்கு பார்த்தேன் கர்னாச்சோ மெடிக்கல் புக் ஃப்ரைடே 36 million செல்சி சைனிங் அப்படின்னு. அப்போ ஜாவி சிமன்ஸ் வந்து கோயிங் டு ஸ்பர்ஸா இந்த டாமினோ ஃபாலிங்ல? அது பண்ணா ஒரு பெரிய தப்புப்பா. அதெல்லாம் பண்ணா ஜாவி சிமன்ஸ் என்ன வேணாலும் நடக்கலாம், எந்த யாரு வேணா எப்ப வேணாலும் சைன் பண்ணலாம். ஸோ அதனால இந்த ஒபிஷியலா அவன் அந்த கிளப் வந்து அந்த பிளேயரை சைன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ற வரைக்கும் எதுவுமே நம்ப கூடாது. ஈவன் ஃபெப்ரிச்சோ ஹேர்விகோ சொன்னாலே நம்ப முடியலையே. எனக்கு இப்படி ஹேர்விகோ போட்டா அப்படி
அதையும் அதுக்கப்புறமா கீழே போனதான் ஒரு பெரிய காமெடி. சோ நல்ல ஹியர் வி கோ. எந்த கிளப்புக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல நம்மளுக்கு. வி நோ கேன்சல் ஆச்சுனா பட் ஸ்டில் அது வந்து அல்டிமேட்லி கிளப்புக்கு சைன் பண்ணும் வரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். So, நல்ல that's true. Okay, all right. Moving on. ரெண்டு நியூகாஸ்ல் லிவர்பூல் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு டீம்ஸ் வந்து தம்பிங் விக்டரிஸ் அப்படின்னு அடிச்சாங்க. செல்சி, வெஸ்ட் ஹாம் அண்ட் ஆர்சனல் லீட்ஸ். செல்சி அவே டு வெஸ்ட் ஹாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கேம்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் கோலை கன்சீட் பண்ணாலும் கேம் ஆரம்பிக்க முன்னாடியே ஷாக்கிங்கா கோல் ஃபார்மர் இன்ஜர்ட் இன் வார்ம் அப்ஸ் ரீப்ளேஸ்டு அப்படின்னு வந்துச்சு. அதுக்கே என்னோட FPL ஐயோ அப்படின்னு நினைச்சேன். FPL கொடூரமா முடிஞ்சு போன வாரம், அது வேற விஷயம். பட் செல்சி வந்து அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் 1-2 சிவாஜில கவுண்டிங் வாங்கிட்டு அப்புறம் திரும்ப அடிக்கிற மாதிரி ஒரே ஒரு கோலை வாங்கிட்டு ஒட்டுமொத்தமா திரும்பி அடிச்சிட்டாங்க. கிராம் பாட்டர் ரிவெஞ்ச் கேம் டர்ன் இன்டு a கிராம் பாட்டர் கேன் அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் கேம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நவம்பர் முடியறதுக்குள்ள பாட்டர் ஸ்டாக் ஆயிருவாரா? PB I'll start with you. எனக்கு வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆவான்னு டவுட்டா இருக்கு. கிராம் பாட்டரா ரூபன் அமோரிம் யார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆவா? அது ஒரு போட்டியாக போய் கொண்டிருக்கிறது. பட் அது தெரியல. ஏன்னா அது வந்து சரி கேம் பத்தி பேசு. ஏன்னா கேம் வந்து முன்னாடி ஆப்வியஸ்லி கோல் பாமர் இன்ஜுரி, groin injury. ஐ மீன் ஃபுல்லாம் கேமே ஆடுவானு டவுட்டா இருக்கு. மீன் இஸ் நாட் லைக் அவ்வளோ இன்ஜுரியான்னு தெரியல. பட் ஒரு ப்ரிகாஷன் மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் இன்டர்நேஷனல் பிரேக் ஓகே கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்டட் டைம் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ண வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் வாட் ஐ அம் திங்கிங். இது கிளப் வேர்ல்ட் கப் நாளையா PB? Do you think strain from the club world cup சில players நீங்க club world cup வர ஆடிங்க, you didn't really have a place for your players? I think trainingல you pick up things la because he was fit. லைன்அப்ல இருந்தான். ட்ரெயினிங்ல he might have picked up something அப்படிதான் எனக்கு தோணுது. இல்ல இது club world cup ஓட டாமினோ எஃபெக்ட்டான்னு கேக்குறேன். லாங் டர்ம் எஃபெக்ட் மாதிரி. அது ஃபுல்லா கேம்ல இருந்து பாப்போம். அதுக்கு அப்புறம் லெட்ஸ் see எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு. ஏன்னா மத்த பிளேயர்ஸ்க்கு அப்படி ஒண்ணும் மத்த பிளேயர்ஸ்க்கு அப்படி ஆன மாதிரி தெரியல. லைக் ஒரே ஒருத்தன் மட்டும் ஆனா maybe we have to see. but ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரெண்டு இந்த ஜோ பெட்ரோ அண்ட் டியண்டர் ரெண்டு பேரும் வச்சாருனாங்க. ஜோ பெட்ரோ நாட் as a striker but as a number 10 மாதிரி. ஸோ ஜோ பெட்ரோ பிளேயர் as a number 10, நெட்டோ ஒரு சைடு, எஸ்டவா இன்னொரு சைடு போட்டு ஆடினாங்க. அண்ட் வந்து இட் வாஸ் லைக் செல்சி சம்டைம்ஸ் எனக்கு இன்னொரு என்னன்னா செல்சி வந்து லைக் we always start game slow ஆரம்பிச்சுட்டு ஓகே அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணுவான். அது ஸ்லோவா ஆரம்பிக்கிறதுல ஒரு பிரச்சனை என்னன்னா அவன் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணிட்டான்னா நாட் ஜஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணது மட்டும் இல்லாம புல்லா படுக்க போட்டானுங்கன்னா it will be hard for us to break down because mid to low block வந்து எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையா அதுதான். mid to low block break பண்ணது we saw the Crystal Palace gameல. but luckily வந்தோம், we came back 1-2 அதுக்கப்புறம் ஓகே இதுக்கப்புறம் எவ்வளவு ஸ்டார்ட் பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் உண்மையிலேயே should have been like 7 or 8 if I'm totally honest. ஏன்னா அவ்வளோ சான்ஸ் இருந்துச்சு. 100%. நான் ஒரு 1 year old பர்த்டே பார்ட்டில இருந்தேன். எவரி 10 நிமிஷம் போனை ரிஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன், செல்சி 1 more கோல்ல இருக்காங்க. அதெல்லாம் இன்னொன்னு வந்து ஐ திங்க் த வெஸ்ட் ஹாம் டிஃபென்ஸ் எப்பா எவ்வளோ போர்னா அவ்வளோ போர். லைக் அந்த கோல் கீப்பர் வந்து என்னடா பண்றேன்னு அப்படி ஆயிடுச்சு எனக்கு. லைக் பேசிக் ஸ்டஃப். நான் வந்து உன்னை வந்து பீட்டர் ஷ்மைக்கேல் மாதிரி குதிக்க சொல்ல, இல்லைன்னா டேவிட் பீக் வந்து மாதிரி உன்னை வந்து அந்த கேட் லைக் ரீஃப்ளெக்ஸஸ் மாதிரி எதுவும் பண்ண சொல்ல. பேசிக் ஸ்டஃப், கார்னர் கிக் இல்லைன்னா இந்த கிராஸ் வருது, கிளைமிங், இதெல்லாம் வந்து எதுவுமே பண்ண மாட்டேறான். வெரி வெரி புவர் ஜட்ஜ்மெண்ட் ஆக்சுவலா. அவன் வர புது கோல் கீப்பர் வர ஹெர்மன்சன். அதான் வெஸ்ட் ஹாம் வந்து ஃபர்ஸ்ட் கேம்லயே பாத்தீங்கன்னா சண்டர்லாண்டோட ரெண்டு ஈஸி கிராஸ் கன்சீட் பண்ணாங்க. சோ ஓகே கார்னர் கிராஸஸ்ல இதுல வந்து போட்டோம்னா we can get them in. லிட்டரலா ஆல்மோஸ்ட் எல்லா கோலும் பாத்தீங்கன்னா கிராஸஸ் கார்னர்ல இருந்து வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஜோ பெட்ரோ ஒரு கோல் வந்து கிராஸ் வந்துச்சு, நெட்டோ ஒரு கோல் வந்து இன்னொரு கிராஸ் வந்துச்சு, காட் பேக் ஸ்டிக் வான் பிசாக்கா வந்து இது பண்ணிட்டு, அப்புறம் ரைஸ்டோட கோல் வந்து கார்னர் கோல் கீப்பர் அப்படியே வர பேனே சம்பந்தமே இல்லாம, அப்புறம் சலபோர கோல் அகைன் another corner. So it was like கோல் தான் அது. Yeah, exactly. So எவ்வளவு அடிப்பாங்கன்னு தான் கேள்வியை தவிர அடிப்பாங்க இந்த கேள்வி இல்ல. So okay, we were expected to beat West Ham. We beat West Ham 5-1. கிராண்ட் பாட்டர் ஒரு டைட்டில காமிச்சாங்க. அப்படியே மனுஷன் வந்து லிட்டரலா இது போதுனா இதை விட்டு நான் வந்து வேற ஏதாவது பொழப்ப தேடுறேன் அந்த மூஞ்சி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. how he got Brighton to overperform எனக்கு ரொம்பவே கியூரியஸா இருக்கு இப்போ. PB, one question about Chelsea lineup. Gittins first game start பண்றது பார்த்தோம், செகண்ட் கேம் வெளில உட்காந்துட்டான். ஈவன் ஆஃப்டர் an injury Estevao preferred over Gittins. இது வந்து considering already ஒரு left footed winger in Neto இருக்கான், அப்படியும் Gittins was not preferred. இது வந்து
ஓவர் ரியாக்ஷன் மாதிரியா இல்ல செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் இன்னும் அவசரமா இல்ல அப்படியா? I think maybe trying out things can also be another thing, because one thing in the Maraska vachina try pannu Maraska vachina panna he's not afraid to try things around. Okay. Very okay, what kalana onnonu podala appdin solittu, because வந்து what I noticed in the Crystal Palace game என்னன்னா the way Crystal Palace pressed against us, because we literally had like around like 3 people in the back, 3 kind of mari pota aadi, they put 3 people on attack, 3 people on attack, 3 people on defense. It's like straight idu like வந்து 3 versus 3 வந்து it's kind of an easier, but illa வந்து என்ன பண்ணானா Caicedo kind of drop back into the defensive with it to help out. So or kind of like a normal it's that help Reece James Malo Gusto and Reece James who came on the second half. No konja munadi pothukku Kukala also came on help back in defense. So small changes inga. So West Ham baakache kolpama ayyo நம்ம யார் மார்க் பண்ணது because time and again, because of the way we're passing on the back, and inga வந்து Tosin வந்து அவனோட ரிட்டர்ன் வந்து பயங்கரமா ஹெல்ப் ஆச்சு, because some of those line breaking passes வந்து நம்ம சும்மா கேட்டுனே இருப்போம் line breaking pass, but அது ஒன்றும் ஆக்சுவலா உண்மை. Crystal Palace கேம்ல ஓகே அட்ஸ் அமங் நல்லா டிஃபென்ஸ் பண்ணா, சிலப்பா நல்லா டிஃபென்ஸ் பண்ணா, பட் the passing from the back இந்த கேமே சுத்தமா இல்ல அந்த கேம்ல. வேற இந்த கேம்ல நல்லாவே தெரிஞ்சுது because Tosin வந்ததால. கோல்வில் இருந்தா அந்த கேம் ஒன்றும் நல்லா தெரிஞ்சிருக்கும், பட் Tosin வந்தது இட் ஹெல்ப் இன் தட் வே. வெஸ்ட் ஹாம் என்ன பண்றதுன்னே தெரியல, டிஃபென்ஸ் தான் எல்லாம் ஆல் ஓவர் த பிளேஸ் இருக்கானுங்க. அண்ட் ஒன்ஸ் we scored 2 or 3 வந்து அப்படியே படுத்துட்டானுங்க. இட் வாஸ் only how much and லிட்டரலா 60 minutesலயே வந்து அவங்க ஃபைட் ஆரம்பிச்சிட்டாங்க. இட் வாஸ் லைக் வந்து அது எந்த கேம் என்ன ஆர்சனல் கேம், அது இன்னொரு ஃபைனலும் தோத்து அது அதுவும் சீக்கிரமா ஃபைட் ஆரம்பிச்சாங்க. எந்த வயசு 2 years முன்னாடியா that was the game last few years ave adi vaangunaanga actually to be honest. Declan Rice score பண்ணுவா ஒரு கோல், மெஸ்ஸி தான் ஸ்கோர் பண்ணுவாங்க அந்த கேம் தான். போன சீசன் அடி வாங்குனானுங்க அவங்க ஸ்டேடியம்ல, அதுக்கு முந்தின சீசனும் அடி வாங்குனானுங்க actually. So I lost count actually, sorry. West Ham ஓட புரியுது but அதான் வந்து West Ham லாஸ்ட் சீசனும் பெருசா ஒண்ணும் பண்ணல. இந்த சீசன் வந்து Graham Potter has not started well. எவ்வளவு நேரம் இருப்பான்னு தெரியல. லைக் வந்து I don't know, it's only a matter of time, because they lost in the Carabao Cup also Ulster. So I don't know how long he will stay West Ham, and if they keep him for a longer period of time they will be relegated. Relegated தான் சொல்லுவேன். I think West Ham ரொம்ப வருஷம் கழிச்சு they will be relegated. ரொம்ப வருஷம் கழிச்சு they will be relegated. Interesting. Again அதுதான் மறந்துட்டோம். ஆமா. Okay, moving on to the other 5 goal getting team Arsenal Leeds. ஹேமந்த், இந்த ரிசல்ட் எதிர்பார்த்தியா ஆர்சனல் கிட்ட இருந்து? அட் ஹோம் நான் 2-3 கோல்ல ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன், 5 கோல்ல அடிப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கல. அதுல யோக்கரஸ் பிரேஸ், there was another Calafiori இல்ல Timber brace and Saka goal. Injuries வருவோம், but what do you think of the performance? Yeah, I mean 5-star performance barring injuries. Bro 3 கோல் எல்லாம் அடிச்சா வருமா? அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ கோல் அடிப்பீங்களா இல்லையான்னு தான் ப்ரோ. அதுக்கப்புறமா ஐ திங்க் ஒன்ஸ் யூ ஸ்கோர் 3 ரைட், கேன் யூ ஸ்கோர் அ 4th, கேன் யூ ஸ்கோர் அ 5th, அந்த மாதிரி தான் வந்து ஐ திங்க். ஸோ ஒன்ஸ் யூ அந்த 2 தான் வந்து டேஞ்சரஸான சுச்சுவேஷன். 2 லீட்ல வந்து எப்பவுமே யூ கேன் ஸ்லிப் ஆஃப் வெரி ஈஸிலி. ஸோ ஐ மீன் ரியலி டசன்ட் மேட்டர் 5 கோல் எதிர்பார்த்தனா இல்லையானு. ஐ ரியலி எக்ஸ்பெக்டட் லைக் ஓகே ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் ஆஃப் சீசன், ப்ளஸ் அது வந்து அந்த ஸ்டார்ஸ்லாம் அலைன் ஆச்சு. அண்ட் ப்ளஸ் இதுதான் நம்ம இந்த ரிவ்யூ எபிசோடில் பேசணும். இஃப் யூ கேஸ் வாண்ட் செக் தட் அவுட் ப்ளீஸ் செக் இட் அவுட். ஃபுல் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணோம். பட் நாங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறோம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. எஸ்ஏயோட அன்வெயிலிங்லேருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ ஐ நியூ வி வர் கோன் வின். என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் 30 minutes தான் கொஞ்சம் நர்வின்னு கூட சொல்ல மாட்டேன், ரொம்ப டல்லாக இருந்தோம் ஆர்சனல். ஸோ பட் அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்த உடனே ப்ரோ the floodgates open. Okay, பிபி நானி கேம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணா எங்களுக்கு albeit on the left wing டிஃபரெண்டா இருக்கும் செல்சியில பாக்குறதுக்கு. what do you think of him? What is his ceiling? சீலிங் பிரச்சனைன்னா நானிட்ட வந்து லைக் டேலண்ட் இருக்கு, எல்லா டேலண்ட்டும் இருக்கு. லைக் நாங்க வாங்கச்சே கூட டேலண்ட் தான் வாங்கணும். இப்போ பிரச்சனை என்னன்னா ஸ்டாக்னன்ட் ஆயிட்டான். he became very stagnant. ஒரே ஒன் டைமென்ஷனல் கேமா ஆயிட்டு போச்சு. டிஃபெண்டர்ஸ்க்கு என்ன பண்ண போறேன்னு தெரியும். லைக் ஒரு சஸ்பென்ஸும் இல்லை. லைக் நீ நானி பால் காலில் பால் போகுதுன்னா
அவன் என்ன பண்ண போறான்னு ஊரவர்களுக்கே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவனும் பண்ணல. எல்லா பேர் சான்ஸ் கொடுத்து பார்த்தானுங்க. பட் ஹீ ஜஸ்ட் டிட் நாட் இம்ப்ரூவ் ஹிஸ் கேம் ஒன் பிட். அண்ட் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஓகே நான் பிளேஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட், நான் தான் பெரிய இது அந்த மாதிரி. நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த வே ஹி பிஹேவ்ட், பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் கேம் பிளே நான் தான் பெரிய இது அந்த மாதிரி இது பண்ணியிருந்தான். அண்ட் we got an offer and we thought it was the right one. I mean, I didn't hate Madueke. Hate எல்லாம் ஒண்ணும் கிடையாது. But I thought it was the right time to move on from him. But ceiling இருக்கு. Like வந்து he has to. It all depends on him, I guess. ஆமா, அவ்வளவுதான். எல்லாமே அவனதான். Okay. Alright. Leeds வந்து இந்த சீசன் மேல இருப்பாங்கன்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் கேம் எவர்டன் அடிச்சாங்க. Hopefully it's an aberration for them. Yeah, same here. I don't think so. They got very lucky, man, in the first game. Very, very lucky, தெரியுமா அந்த penalty. It was not a penalty. And அவங்க ரொம்ப பெருசா கிரியேட்லாம் எதுவும் பண்ணல. But in my mind, I was thinking rather Burnley, Wolves and West Ham இந்த வருஷம் relegation contenders. But Burnley அபாரமா ஒரு சண்டர்லாண்டோட ஒரு 2-0 victory அடிச்சிட்டாங்க. So I replaced Leeds with Burnley in this, but it's very reactionary. பட் நாலு டீம் வந்து அந்த ஒன்னு ஒரு 2 பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கோல் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி அல்டிமேட்லி அவங்க 4 பேர் உள்ள இருப்பாங்க. True. All right. Big up Arvind this at least stadium போயிட்டு அந்த பார்ட்னர் ஃபைனல் and we don't give a f அப்படிங்களா? சரிங்க. Big up yourself. I like you. CSK fan, Dallas Mavericks fan. But sorry, Leeds அவ்வளவு சீன்லாம் கிடையாது. You are going down. You got a reality check, that's for sure. ஆமா. Yeah, that's true. Going to Man United Fulham before we round it off with Newcastle Liverpool. Man United Fulham. Man United went 1-0 up quite early in the game. Quite early in the second half. அதுல ஒரு ராட்ரிகோ மினிஸ் ஓல்ட் கோல் வழியா முன்னாடி போனாங்க. பட் அந்த லீடை நான் தப்ப வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிட்ஃபீல்ட் ரன்னை ட்ராக் பண்ணாத ப்ரூனோ அண்ட் ஹேல் அண்ட் பாய் எமில் ஸ்மித் ரோட் நாக்ஸ் இன் த ஈக்குவலைசர். அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிராப் கேமா இருந்துச்சு ரெண்டு டீமுக்கும். பட் ஃபுல்லம் சீம்ட் லைக் த டீம் தட் வாஸ் ஆன் தி அப் அண்ட் அப். இந்த கேம்ல ஒரு 3 points இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லம் குமார் தான் எனக்கு தெரிஞ்சுது. அனதர்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் கேம் யுனைடெட் ஹேட் த பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், பட் அந்த மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் பண்ணல அப்படின்றது தான் என்னோடது. Phoebe, what do you think? 3 points lost for United, illa lucky to go away with 1 point? They had enough chances to win. வந்து கிரியேட்டே பண்ணல. ஓகே, யூ கேன் சே வந்து நல்லா ஆடல அப்படின்னா, பட் அல்டிமேட்லி சான்சஸ் இந்த ஜெயிக்கிறதுக்கு. ரைட். ப்ரூனோ வச்ச பெனல்டி ஸ்டாமர் பிச் வரைக்கும் போனதா சொல்றாங்க. ஏன்னா அவ்ளோ ப்ரோ அது பெனல்டி அது ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. because you brought it up, do you think that's a penalty? because it was so நிறைய ரெஸ்லிங் இருந்தது, ரெண்டு சைடுல இருந்து ரெஸ்லிங் இருந்தது. சோ எனக்கு தெரியல, is that a penalty? I would say yes. Okay, குடுக்கலனால it wouldn't have been shot. It's one of those ones. குடுத்தாலும் ஆர்கியூ பண்ண முடியாது. பட் ஓகே கொடுத்தாங்க. அதுல வந்து வெக்கமே இல்லாம சொன்னா, ஓ ரெஃப்ரி மேல மோதுனா அவன் சாரி கொடு சொன்னான். ஏய் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு பெனல்டி கீப்பர் அடிக்கிறதுக்கு தூக்கி வெள்ள அடிச்சதுக்கு போய் ரெஃப்ரியை ப்ளேம் பண்ணலாம். பட் வந்து they still had chances. I think Mbama played well. Cunha வந்து ஒரு போஸ்ட் அடிச்சான். So they had chances. and வந்து கார்னர்ல கோல் அடிச்சாங்க. ஆனா ஆர்சனல் மட்டும் தான் கார்னர்ல கோல் அடிப்பாங்கன்னு வந்தா சில பேர் பேசுவாங்க. அவங்களே வந்து கார்னர் அடிச்சா செலிப்ரேட் பண்ணாங்க. அதுவும் ஓன் கோல். அவன் பிளேயர் அடிக்கல, ஒன் கோல் தான் அடிச்சது. அதையும் வந்து மேன் யுனைட்டட் வந்து போஸ்ட் பண்ணானுங்க வெக்கமே இல்லாம. அது வேற விஷயம். ஆமா, பட் வந்து ஃபுல்லாம் வந்து லைக் யுனைட்டட் ஐ திங்க் the first 15-20 minutes வந்து ஆக்சுவலி நல்லா ஆடினாங்க. யூ குட் see what they were trying to do. பட் பிரச்சனை என்ன, ஃபுட்பால் 90 minutes கேம். பட் அதுக்கப்புறமா இது கன்வெர்ட் பண்ணல. அண்ட் ஃபுல்லாம் கேம் இன்டு தி கேம் மச் பெட்டர். அண்ட் நல்ல ஒரு ஈக்குவலைசர் ஸ்மித் ரோ. பட் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப டல்லா போச்சு. அண்ட் 1 point is ideal result தான். So okay, Hemant, Fulham one of the few teams no signings this season. Well, they did one, but அது ஒரு fringe team signing தான். Mainstream signings யாரும் இல்ல. Samuel Chukwueze, he is expected to sign from Serie A. Fulham winger, 25 million. expect பண்ணலாமா இல்ல any other players expect பண்ணலாமா இல்ல Fulham வந்து disappointing?
தெரியல ப்ரோ. இப்போ ஃபுல்லம் மாதிரி ஒரு கிளப்னா உங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் என்னன்னு தான் கேட்கணும் ஃபர்ஸ்ட். லைக் வாட் யூ வாண்ட் டு டூ, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சைனிங்ஸ். சக்வேசேக் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் விலரியல் மேன் அண்ட் தென் மூவ் டு மிலான், ரைட்? அவன் தானே வெரி வெரி ஹை ப்ராஸ்பெக்ட். அந்த அட்லீஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னால லைக் ஹி வாஸ் டாக்ட் அபவுட் அ லாட் ஆக்சுவலி when he was in the early 20s. பேசி பிளேயர் ஐ திங்க் ஃபுல்லமுக்கு நல்லா ஃபிட் ஆகும்னு தான் தோணுது எனக்கு. பிகாஸ் ஃபுல்லம் வந்து எப்பவுமே அந்த வைப்ஸ் பிளேயர்ஸ் தான் எல்லாருமே. ஒரு 38 கேம்னா ஒரு பிளேயர் வந்து 5 கேம் தான் ஆடுவான். ஒரு பிளேயருக்கு 5 கேம் தான் இருக்குது. இவோபினா இந்த கேமு அந்த ஒரு செலக்டடா ஆடுவானுங்க, அந்த மாதிரி தான் ஃபுல்லம் அப்படிதான். பட் இந்த கேம் வந்து ஐ மீன் தெரியல ப்ரோ. ஐ மீன் தே டூ நீட் சம் சைனிங்ஸ் டெஃபினெட்லி. பட் அகெயின் இதுதான் கேள்வி, உங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் என்னன்னு தான் கேட்பேன். இந்த கேம்லேயே வந்து நல்லா தான் ஆடினானுங்க. எவ்ரி டைம் கார்னர் கிக் ஃபுல்லம்க்கு வரும்போது யுனைடெட் வந்து லுக் லைக் தே கோயிங் டு கன்சீட் தான். அந்த மாதிரி தான் ரொம்ப போரா இருந்தாங்க யுனைடெட் டிஃபெண்டிங் செட் பீசஸ். ஒண்ணுமே மாறல லிட்டரலா. ஆர்சனல் வந்து செட் பீஸ் இருந்த மாதிரி இருந்தது எனக்கு சீரியஸா. நம்ம வெள்ள சட்டை தேர்ட் கிட் மாதிரி இருந்தது எனக்கு ஃபுல்லமோட ஹோம் கிட், அந்த மாதிரி இருந்தது. ஸோ தெரியல ப்ரோ. ஐ டோன்ட் நோ வாட் ஃபுல்லம்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆர். அண்ட் மார்க்கோ சில்வா டெஃபினெட்லி வில் வாண்ட் சம் சைனிங்ஸ். பாப்போம் என்ன நடக்குது. ஆல்ரைட், லாஸ்ட் மார்க்கி கேம் ஆஃப் த கேம் வீக் வந்து நியூகாசல் லிவர்பூல். இந்த ஹைப் பில்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஒரு கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹவு ஒன்லி ஒன் டீம் காட் டவுன் டு 10 men and not both teams எனக்கு தெரியல. ஐ தாட் கொனாட்டேக்கு வந்து அது ஒரு செகண்ட் எல்லோ கொடுத்துருக்கணும். தட் வாஸ் அ கிளியர்லி மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மை மைண்ட். பட் தென் அகேன் லிவர்பூல் வந்து 11 men-ஓட throwing away a 2-goal lead to scrape a victory at the end from a 16-year-old. A beautiful goal, by the way. Full flowers to the 16-year-old. Just missல ஜெயிச்சாங்க. இந்த செகண்ட் கேம் on the trot just missல ஜெயிக்கிறது. பிவி இம்ப்ரெஸ்டா இல்ல எஸ்கேப்பா லிவர்பூல்? எஸ்கேப்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆக்சுவலி வித் 10 men, ஈவன் வித் 10 men நியூகாசல் தான் நல்லா இருந்தாங்க. பிகாஸ் எங்கோட் பார்த்தா ஐ திங்க் from the 40 from the point after Liverpool score and the last minute வரைக்கும் Liverpool எதுவுமே கிரியேட் பண்ணல. which was literally fully Newcastle தான். நான் வந்து சரி ஓகே 2-0 Liverpool 2-0 வந்தாங்க. குட் கோல் பை எக்கிட்டிகே. செகண்ட் கோல் இன் 2 Premier League games. குட் ஸ்டார்ட் ஃபார் ஹிம். சரி வச்சோடனே ஓகே அப்புறம் இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு பார்த்தா நியூகாசல் வந்து வராங்க அப்படியே. லைக் தே பிளேட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அண்ட் தட் வாஸ் a red card. அது வந்து நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. ஆந்தனி கார்டன் I don't know what he was thinking. எதுக்கு அந்த மணி சேலஞ்சுன்னு எனக்கு தெரியல. பட் நல்லா வந்தாங்க. they came back Newcastle and 2-2 வந்தாங்க. you like oh you never know because what 10v11 மாதிரி தெரியல. லிட்டரலா Newcastle also playing like வந்து ஓகே 10 பேர் வந்தாலும் பரவாயில்ல we will go for it அந்த மாதிரி தான் ஆனாங்க. and they played very well. and Liverpool defense வந்து it was very open. like last season மாதிரி it was not that Liverpool defense we saw. Liverpool like okay நீ 2 கோல் அடிக்கிறியா, நான் 3-4 கோல் அடிக்கிறேன். that will be the template நினைக்கிறேன். the most of the season that will be like the template because defense வந்து okay I mean அவ்ளோ their defense is not that great as what it was. Liverpool சரி சிட்டி தோ சரி ரெண்டு பேருமே வந்து they will be like okay நீ 1-2 அடி அடிச்சுக்கோ but we'll score 3-4 because Liverpool was strike first. they have the ability to do that. Salah most of game கோல் அடிச்சுடுவான். எக்கிட்டிக்கே அடிச்சுடுவான் கோல் and they have other players to score. so அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட சீசன் மோஸ்டா. பட் பாப்போம். ட்ரூ. ஹேமந்த், நியூகாசல் வந்து ஆப்வியஸா மிஸ்ட் லிவர்பூல் மிஸ்ட் ஈசாக். அவனோட டிரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஈசாக் இல்லாத ஒரு டீம் வந்து ஸ்கோர் பண்றாங்க, wearing their heart on their sleeve. ஈசாக் வந்து at this point it's apparent that அது ஒரு failed marriage, ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. இவங்க வந்து நியூகாசல் நீட் அ ஸ்ட்ரைக்கர். ஸ்ட்ரைக்கர் இல்லாம கூட do you think this Newcastle team has enough to finish top 4 top 6 in this league? அவ்வளோ ஹார்ட் காட்டினாங்க முந்தா நேத்து. I was quite impressed. What do you think? இல்ல ப்ரோ, they don't have the minerals ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லை. அண்ட் நேத்தி கேம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு நியூகாசல். ஏன்னா they played for pride. they definitely played for pride. and இந்த கேம் வந்து ரொம்ப எமோஷனலா ஆடினானுங்க. அதனால தான் ஆந்தனி கார்டன்லாம் வந்து அந்த ரெட் கார்டு வாங்கினான். அவன் வந்து கொஞ்சம் இங்கே தான் வந்து எடிஹாவ் வந்து ஐ வில் கிரிட்டிசைஸ் எடிஹாவ் ஆக்சுவலாக. ஏன்னா போன சீசன்லேயே வந்து நிறைய கேம்ஸ் வந்து they go really ரொம்ப எமோஷனல் ஆயிடுறானுங்க.
நம்ம இப்படி இருந்தோம் ஒரு 3 years முன்னால. இஃப் யூ ரிமெம்பர் வி வர் லைக் திஸ் ஒரு 2-3 years பேக். ஐ திங்க் we're slowly changing little bit. போன சீசன் கூட ஷேட்ஸ் இருந்தது ஆர்சனல், பட் ஐ திங்க் we're little better அட்லீஸ்ட் இந்த 2 கேம்ஸ்ல பார்த்ததுல. ஸோ இந்த கேம் ஈஸியா வந்து they could have taken a point bro. அந்த point would have been a fantastic result because of அந்த ஆந்தனி கார்டன் ரெட் கார்டு. பட் இல்ல ப்ரோ, they cannot finish top 6. No chance without. இப்போ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிட் பண்ற இவங்களும் வந்து எவனும் வரமாட்டேன்றான். நியூ காசிலுக்கும் ஸ்ட்ராண்ட்லாசன் வந்து 2வது பிட் கூட ரிஜெக்ட் பண்ணியிருக்கானுங்க உல்வ்ஸ் 55 million plus add-ons. ஸோ எனக்கு புரியல. ஐ திங்க் தே ஷுட் கோ ஃபார் அ பிளேயர் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் லீக்னு தான் தோணுது. ஐ திங்க் பிரீமியர் லீக்ல இப்போ டூ லேட். ஏன்னா இப்போ உல்வ்ஸ் வாங்கினா கூட உல்வ்ஸ் ஹேஸ் டு கெட் அ ரிப்ளேஸ்மெண்ட். ஸோ இட்ஸ் அ டாமினோ எஃபெக்ட் ப்ரோ. இட்ஸ் டூ லேட். ஐ திங்க் நியூ காசல் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒரு 2 weeks முன்னாலே மாத்திருக்கணும்னு தான் தோணுது எனக்கு. ஸோ யா பட் யா டஃப் லக் நியூ காசல். அவங்களுக்கும் ஒரு ஈசாக்கு பிரச்சனை நம்மளாலவே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பதில் வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். இன்னும் ஏன் பிடிக்காம இருக்கான்னு எனக்கு புரிய மாட்டேது. இன்னொன்னு என்னன்னா, ஈவன் இஃப் யூ வாண்ட் டு கீப் ஈசாக், லெட்ஸ் சே ட்ரான்ஸ்ஃபர் விண்டோக்கு அப்புறமா ஹீ மைட் ஹாவ் அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். அவன் வந்து சரி விளையாடணும், பிகாஸ் இது வந்து வேர்ல்ட் கப் இயர், நான் வந்து டெஃபினட்டாக விளையாடி தான் ஆகணும். ஸோ அவன் அது இருந்து கூட அது ஃபோர்சைட் இருந்தால் கூட யூ ஷுட் ஹவ் டெஃபினெட்லி பாட் அ ஸ்ட்ரைக்கர் ஆர் வாட் எவர் பிளேயர் எடி ஹவ் வாண்டட். பிகாஸ் பாவம் ப்ரோ, எடி ஹவ் வந்து ஹி ஹஸ் brought them back to the Champions League போன சீசன். ஓகே, ஸோ ஐ திங்க் அது வந்து அவனை ரிவார்ட் பண்ணலன்னு தோணுது எனக்கு கொஞ்சம். ஓகே, few more days to go for the window to close. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இப்போ லிவர்பூல், சாரி டு இன்டரப்ட் அரவிந்த் ப்ரோ, லிவர்பூல் கூட தே ஹேவ் 3 ஸ்ட்ரைக்கர் வெளில போயிருக்கானுங்க, 2 ஸ்ட்ரைக்கர் தான் வாங்கியிருக்கானுங்க. ஸோ எனக்கு லிவர்பூல் கூட என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. டெப்த் அவ்வளோவா இல்லை. இப்போ ரியோ என்குமோஹா வந்து இட்ஸ் வெரி அன்ரியலிஸ்டிக் அண்ட் வெரி அது வந்து ப்ரோ யூ ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் தட் ப்ரோ. அவன் 16 வயசு பையன் தான். அவன்கிட்ட வந்து நீ வீக் அவுட்லாம் வாய்ப்பே இல்லை. லைக் தட்ஸ் டூ மச் ப்ரெஷர் ஆன் ஹிம். இதுவே வந்து ஒரு பயங்கரமான, ஐ மீன் வெரி குட் திங் தட் ஹீ ஸ்கோர்ட் அ கோல் டெஃபினெட்லி. பட் வாய்ப்பே இல்லை ப்ரோ. தே ஹேவ் டு அவனை வந்து நர்ச்சர் பண்ணணும். அவனை வந்து நெருப்புல வந்து தூக்கி போடக்கூடாது. Correct, I agree. And when you go play the deep minutes la valadi physical teams la valadna romba kashtam. 16 year old onnume illa, ஒரு bad injury can ruin your whole progress. True. I want to mention 2 teams inga. One vandu Brighton, innone Aston Villa. Rendu teamume first game week la draw, second game week la loss. Brighton வந்து 2-0 loss against Everton, Aston Villa 1-0 loss against Brentford. ரெண்டு பேருமே they were I think playing away from home, and ரெண்டு பேரும் loss. ஃபர்ஸ்ட் ஆஸ்டன் வில்லா ஆரம்பிப்போம். இந்த சீசன் மார்டினஸ் வந்து நான் கிளம்பல. சைனிங்ஸ் பத்தி எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க நிறைய ஃபைன்லாம் வாங்கினாங்க. வாட் இஸ் த ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் ஆஸ்டன் வில்லா திஸ் சீசன்? 8th or 9th, my god. அவங்க என்ன இப்போ only all eggs into the Europa League basket? தெரியுமே, லீக்ல வேலைக்கு ஆவலன்னு தெரிஞ்சதும் ஒரு இதுல போட்டுரும் அப்படி. பட் to be fair, they have a chance in the Europa League. வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு செமிஃபைனல் வரைக்கும் போலாம் அவங்க கண்டிப்பா. Bro, format மாறினதுல இருந்தே போன சீசன்ல இருந்து when the Champions League teams are not dropping down to the Europa League, very good chance you can win. அதனால தான் Spurs and United went as deep as they can. நிறைய பேர் இது மறந்துடுறானுங்க. That's what happened போன சீசன். Champions League teams drop ஆயிருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அது வேற அமிச்சிருப்பானுங்க வீட்டுக்கு ரெண்டு பேருமே. So அதுதான். So there's a very good chance they can win actually, Aston Villa. I agree with you. Or at least quarter final semi-final வரைக்கும் அவங்க வரலாம். Okay. Brighton next. Hemant, I'll come to you. Brighton அதே மாதிரி தான் considered a death injury time equalizer to Fulham first game weekல. Second game weekல Everton எந்திரிப்பியான்ற மாதிரி அடிச்சானுங்க. Brighton வந்து they seem to have the better game in terms of possession. 4 கோல் அடிச்சிருக்கணும் அரவிந்த் ப்ரோ இந்த கேம்ல. அதெல்லாம் பட் தவிர finishing அப்படின்றது எதுவுமே இல்லாம they end up with 0 points. அவங்களுக்கு வாட் இஸ் த சீலிங் திஸ் இயர்? இல்ல இந்த செகண்ட் இயர் மேனேஜர் அந்த பெருனது ஒரு வால் ஒன்று வருமே, அது வருதா?
எனக்கு தெரியல ப்ரோ, ஐ டோன்ட் நோ, டு பி ஆனஸ்ட் எனக்கு தெரியல. பிகாஸ் பிரைட்டன் ஹேவன்ட் ரியலி லாஸ்ட் அ லாட் ஆஃப் பிளேயர்ஸ் கூட இல்லை. லைக் போன சீசன் மாதிரி கைசடோ ஆர் லைக் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. மேட்டோ ரைலி பற்றி பேசிட்டு இருக்காங்க கோயிங் டு யுவென்டஸ்னு. எனக்கு தெரியல. தே ஸ்டில் ஹாவ் அ குட் ஸ்குவாட். இந்த கேம் ரொம்ப அன்லக்கி ப்ரோ. இந்த கேம்ல எக்ஸ்ஜி பாத்தீங்கன்னா 2.43 and they ended with 0 goals. லிட்டரலா 2 இயர்ஸ்ல இருந்துலாம் விட்டுக்கிறான் டேனியல் பெக். யூசுவலா அடிக்கிற டேனியல் பெக். பட் யூ நோ வாட், ஏதோ ஒன்று லைக் இட்ஸ் த ஹில் டிக்கின்சன் ஸ்டேடியம், புது ஸ்டேடியம். அது வந்து ரிட்டர்ன் இன் த ஸ்டார்ஸ் மாதிரி ஆக்சுவலா ஃபார் எவர்டன். என்டாயே வந்து குடிசன்ல கடைசி கோல் அடிச்சா என்டாயே தான் முதல் கோல் அடிச்சுக்கிறாங்க. ஸோ லிட்டரலா ஃபேரி டேல் மாதிரி இருக்கு ப்ரோ. அண்ட் பியூட்டிஃபுல் ஸ்டேடியம். ஸோ ப்ரோ பிரைட்டன் அகைன் பிட்வீன் 8 to 15 தான் சொல்லுவேன் நான். லைக் அங்க யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஜம்பிள் த பாட். லைக் அதுதான் பிங்கோ நம்பர் மாதிரி. இது லாஸ்ட் இயர் அவங்க ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க டாப் 6 டாப் 7ல ஃபினிஷ் பண்றதுக்கு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்ல தே லாஸ்ட் தேர் வே. போரா ஃபினிஷ் பண்ணாங்க. ஆமா, இந்த சீசன் தே லாஸ்ட். இவன் பெட்ரோ லூஸ் பண்ணாங்க, ஃபெர்குசன் லூஸ் பண்ணாங்க, தட் லெஃப்ட் பேக் பேர் என்ன எஸ்டுபினான் லூஸ் பண்ணாடுங்க, மேட்டோ ரைலி லைக்லி. they also lost செல்சியோட இந்த பிரெஞ்ச் லீக் டீம் ஸ்ட்ராஸ்பர்க் கிட்ட ஜூலியோ என்சிசோ. அது ஐ திங்க் the deal fell through. ஆமே called off. ஆமா. Oh really? ஆமா வந்துச்சு. Shit. Okay, but anyway that likely that player comes back. But I think Enciso was on loan to Leicester last year, if I remember correctly. Or that was Leicester இல்ல, Ipswich நினைக்கிறேன். Yeah. Second half of the season. Yep. Okay. So I don't know what Brighton are going to do. They have Man City next, but இப்ப அதுக்கு போவோம். ஃபெயில் ஆயிட்டான் போல. Oh wow. Bro, ரெண்டு பிளேயர் ஃபெயில் ஆகுறாங்க ப்ரோ மெடிக்கல் இந்த வாரத்திலேயே. விக்டர் போனிஃபேஸ் ஃப்ரம் மிலான் டு எங்க போனா, சாரி டு மிலான், பயர் லெவர்குசன் இருந்து. and then Julio Enciso. Unbelievable. 2025 players are failing medical. Ridiculous. Shocking indeed. All right, மற்ற கேம்ஸ்லாம் nothing very noteworthy கேம்ஸ்லாம் இல்ல. Bournemouth beat Wolves 1-0. Wolves had a red card second half startingலயே. எப்படி அந்த கேம் ஒரே ஒரு கோல்ல முடிஞ்சுன்னு எனக்கு தெரியல. பட் Bournemouth win only 1-0 and Burnley beat Sunderland 2-0. another ஸ்னூஸ் ஃபெஸ்ட் மாதிரிதான கேம். நான் அந்த கேம் இன்ஃபேக்ட் பார்க்க கூட இல்லை, ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். ஸோ பட் ஸ்டாட்ஸை பார்க்கும்போது பெருசா அதுவும் தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் மூவ் ஆன் டு கேம் வீக் 2. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பேலஸ் ஃபாரஸ்ட் வந்து அந்த கேம் ஹைலைட் வந்து அந்த T4 தான். அந்த பேலஸ் ஃபேன்ஸ் ஒரு T4 போட்டிருந்தானுங்க மேரனாக்கஸ் பத்தி. அது பார்க்கலன்னா தயவு செய்து போய் பாருங்க, செம்ம T4 அது. அப்படியா? நான் பார்க்கலையே. just wanted to highlight that. அவ்வளவுதான். Okay, I'll go check that out. அந்த கேம் நான் மறந்துட்டேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் வர போட்டானுங்க ஃபாரஸ்ட் கேம்க்கு அப்புறமா பத்தி. I'm guessing அது வந்து ஒரு flattering T4 இல்லைன்னு. Not very flattering post about Marinakis. Let's just put it that way so that நம்ம எல்லாம் வடலண்டனுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துரும். அத்துது இப்படிதான் மேப்ல வரணுமா? வேணாம். இப்போ going to game week 3, starting again the game week with Chelsea Fulham, hosting Fulham. இந்த கேம் வந்து Chelsea என்ன விவி 5 ஸ்டார் திரும்பவா இல்ல it's going to be a tough game? What do you think? டஃப் கேம்னா அது வந்து ஃபுல்லா கூட எப்பவுமே ஒரு டஃப் கேமா தான் இருந்திருக்கு. அட்லீஸ்ட் ஒரு கடைசில ப்ளீஸ் சாரி நோ ஃபுல்லாம்லாம் உதைச்சிருக்கீங்க பிபி. லைக் செல்சி ஹோம்ல தோத்தோம். கரெக்ட் ப்ரோ, லாஸ்ட் இயர் தான். பட் ஹிஸ்டாரிக்கலி நெட்டோ அடிச்சனால தான் ஜெயிச்சோம். Historically, Chelsea have made Fulham their B word, literally. அதுதான் வார்த்தை. Like it's so bad. But you never know. It's a Chelsea Fulham is like rivalry, bro. So you just never know. Correct, but it's at Stamford Bridge. It's an easy win, man, for you. அப்படிதான் கன்சன் தோத்துறானுங்க அவ்வளவுதான். அது கரெக்ட். பட் பாப்போம் இந்த I expected to win. அது வந்து லைக் வெஸ்ட் ஹாம் அளவுக்கு ஈஸி கேம்லாம் இருக்காது. பட் மார்க்கோ சில்வா knows how to drill his team. So அதை வச்சு நான் சொல்றேன் நான் it will be a tough game இருக்கும். But expect us to win. கால் பண்ண ஆடுவானானே டவுட் தான், because they are saying they don't want to risk him. So but I'll be happy with the team that started the West Ham game. And the West Ham gameல Pedro, Delap, Estevao, Neto, Enzo, Caicedo, and amongst others. So Chelsea should win.
பட் ஐ திங்க் கன்சீட் பண்ணுவோன்னு. சோ 3-1 செல்சி. 3-1. ஹேமந்த் நீ? I think 4-1 bro. Chelsea team are too good to be honest in the Fulham teamலாம் ஆடுறதுக்கு. போன சீசன் அது ஒரு ஃப்ரீக் ரிசல்ட் ப்ரோ. அது ஒரு எப்படின்னா லாஸ்ட் 20 விசிட்ல ஃபுல்லம் 2 வாட்டி தான் ஜெயிச்சிருக்கானுங்க. அந்த 2 வாட்டியே போன சீசன் தான். So these guys have been really good. I think it's a one-off year ன்னு சொல்லிக்கலாம் போன சீசன். Chelsea are gonna tear a new one for Fulham. இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து ஃபுல்லம் சோ என்னைய கோட் பண்ணீங்க அப்புறமா கில்ட்டி பை அசோசியேஷன். நான் வந்து 2-1 வெச்சுக்கிறேன். இல்ல bro, ஸ்குவாட் அவ்வளவு நல்லா இருக்கு bro. அதனால தான் சொல்றேன். That's why I'm saying at the bridge வேற. I'm calling 2-1 Chelsea. கொஞ்சம் full up defense-க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து 2-1 Chelsea. Going on to the next one, Wolves Everton. இதுவும் ஒரு கேம் ஆஃப் இந்த கேம்ல யார் ஃபர்ஸ்ட் தூங்க வைப்பாங்க அப்படி இருக்குமா இல்ல பேக் அண்ட் ஃபோர்த்தா போகுமா? ஹேமந்த், what do you think? சீரியஸா எப்படி கால் பண்ணுனே தெரியல. Wolves are coming back on 2 back-to-back defeats வரல. போன சீசன் கூட just one midweek correct. கொஞ்சம் மேபி கான்ஃபிடன்ஸ் கொடுக்குமான்னு தெரியல. பட் தெரியல ப்ரோ. லைக் எவர்டன் டீசென்ட்டா தான் ஆடினானுங்க ப்ரோ முதல் கேமும் லீட்ஸோட. அந்த கேம் பாவம் தோத்து இருக்க கூடாது ஆக்சுவலா. they should have been on 4 points at least. very unlucky. I think it will be a draw bro in the game. I think Wolves will get their first points on the board ன்னு தோணுது. Yeah, I'll say 1-1. Okay. PB, what about you? Boring. 0-0. அதாவது சாட்டர்டே நமக்கு சாட்டர்டே மார்னிங் வர. சோ ஃபர்ஸ்ட் செல்சி ஃபுல்லா கேம் வேணா பார்த்துட்டு அவன் அப்படி தூங்குவோம். யா ஓகே. நான் வந்து உனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு. சோ அவளை வச்சு மேய்க்கணும். நீ சொன்னால கஷ்டம். நான் இதுல மயாமில வேற இருக்கேன் இந்த வீக்கெண்ட். சோ யா அதுக்கப்புறம் டிஸ்னி போறோம். சோ ஐ அம் கோயிங் டு ரிக்ரெட் மை சாய்ஸஸ் நெக்ஸ்ட் வீக். எனக்கு வந்து ஐ கால் Wolves upset alert. Wolves beat Everton, first victory of the season அப்படின்ட்டு I will call 1-0. Cunha has a big miss Arvind இவங்களுக்கு. Yeah, that's true. Huge miss. இவனை வேற வித்துட்டானுங்க. ஃபாபியோ சில்வா வேற இன்னைக்கு தான் புருசியாக்கு நீ கூட எத்திக்கோ வித்தானுங்க. So yeah, they've been losing players. Hopefully இருக்கிறவங்கள வச்சு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஒரு நம்புறேன். The coach is a good coach, Pereira. So Victor Pereira. Going on to next game, Tottenham Bournemouth. It seems like a tough game on paper for both teams. ஆனா எனக்கு வந்து Spurs will edge Bournemouth again அப்படின்னு தோணுது. 3 victories on the trot. But and first goal concede பண்ணுவாங்க. First time Chelsea, Spurs concede பண்ணுவாங்க goal. I'm calling 3-1. PB, what do you think? I think Spurs won't concede 3-0. 3-0, okay. Yeah, they've been playing well. So I'll continue with 3. Okay. Hemant, what do you think? I think ஜெயிச்சுறாங்க 2-1 bro. I think Bournemouth attacking team very adventurous team கூட and Semenyo நல்ல ஃபார்ம்ல இருக்கறான். So I think they'll concede a goal for sure. Yeah, I think so too. Next வந்து Man United Burnley coming off a win, Man United coming off a hard fought draw. The best defense of the championship. On a season championship. Deflated Man United team வேற Grimsby Town கிட்ட உத வாங்கிட்டு மொத்த வெறியும் கொண்டு வந்து Burnley மேல இறக்குவாங்களா இல்ல Burnley comes out with something in the speed. Hemant, I'll start with you here. ப்ரோ லெனியோரோ ஒரு ஸ்டாட் இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா அவன் இந்த கேம் ஆரம்பிச்சா மேபி அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தோணுது. லெனியோரோ has not won a single game when he started ஆமா. Since he has joined against the current Premier League team. Yeah, so it's ridiculous that என்னால நம்பவே முடியல. நான் லிட்டரலா ஃபேக்ட் செக் பண்ண போனேன் and it's apparently true ஆமே. So பாவம். So அவன் ஆரம்பிச்சா எனக்கு டவுட் தான். எனக்கு தெரியல ப்ரோ. இதோட இன்னொன்னு I think in the last 6 games or something or even coming back to last season வந்து ஒரு 6 game இதுல வந்து United only have 6 points. Leicester Premier League they have 8 points and they've been relegated. My god. ஆமா.
எரிக் டென் ஹாக் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்ல ரூட் வேன் நிஸ்டல்ராய் நடுவுல ஒரு 2-3 வின் எடுத்தான். இல்லனா காலியா இருப்பாங்க. லெனி யாரோ இன்ஜூர்டா, இன்னைக்கு அவன் பெஞ்ச்ல கூட இல்ல. I think they would have saved him. ரெஸ்ட் நினைக்கிறேன் bro. ரெஸ்ட் because அவன் ஃபுல்லா மோட ஆடுனால. So I don't think he's injured. And there was no injury sign also, so நல்லா. Correct bro. எனக்கு தெரியல bro. I think இந்த கேம் very good chance இந்த கேம் draw ஆவறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு தோணுது bro. எனக்கு தெரியல, பட் ஐ திங்க் யுனைடெட் ஜெயிக்கணும் ப்ரோ. இந்த கேம்லாம் கூட ஜெயிக்கலனா வந்து எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. யூ ஹவ் ஸ்பென்ட் a lot of money also on attacking prowess. இதுக்கு மேல என்னத்த சொல்றது ப்ரோ எனக்கு தெரியல. ஐ திங்க் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது அரவிந்த். மேபி அசிங்கமா ஒரு 1-0 ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. நானும் அதுதான் யோசிச்சேன். எனக்கு 1-0 prediction தான். பிபி what about you? I think 2-0 ப்ரூனோ நல்லா ஸ்டார்ட் பேட் பண்ணுவா. அப்படி இல்ல ஓகே. பர்னில தோத்துட்டு உடனே சூப்பர் ஸ்டார்ட் பண்ண கூடாது because they play Chelsea in 2 weeks. No நியூ மேரேஜ் பவுன்ஸ் தான் வரக்கூடாது. ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து I think they play City and Chelsea back to back. City and Chelsea. So மேரேஜ் பவுன்ஸ் No. கரெக்ட். இந்த கேம்ல ஜெயிக்கலனா கஷ்டம் அரவிந்த். then they'll be sitting on potentially 1 point தான் 5 கேம்ல. கரெக்ட். and relegation zone அது actually one game actually because one game தான். yeah okay I call 1-0 PB 2-0 United. எப்படியோ முட்டி மோதி they'll somehow manage to win. okay ஹேமந்த் 1-0 அழுக்கு 1-0 Sunderland Brentford, another like this will be good from a standpoint promoted team. Neutral point of view super game. ஆமா neutral point of view நல்லா இருக்கும். ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸ்பான்சிவ் டீம்ஸ். லோ பிளாக்லாம் இருக்காது. இந்த நீ விளையாட மாட்டாங்க. PB, what do you think score line is going to look like? Sunderland, to be fair, they have looked good. First game லயும் நல்ல, last game லயும், second game லயும் I don't think they played too bad. So again இது ஹோம்ல இருக்கறதால I'll give Sunderland the edge. So 2-1 Sunderland. 2-1. Okay. Hemant. Bro, Brentford actually போன வாரம் என்ன சர்ப்ரைஸ் பண்ணாங்க bro. I really had them favorites actually relegate ஆவறதுக்கு. ஏனா உன்னோட மெயின் பிளேயர் எம்புஎமோ போயிட்டான். இன்னொரு மெயின் பிளேயர் வந்து விளையாடுவாட்டானா கூட தெரியாது இன் விசா. and then கேப்டன் கிளம்பிட்டான் டு ஆர்சனல் நார்கார்ட். உங்க மேனேஜரும் கிளம்பிட்டான். ஸோ எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஐ ரியலி ஹேட் தம் as favorites relegate. ஆனா போன வாரம் என்ன ஷாக் பண்ணிட்டானுங்க ப்ரோ. ஆஸ்டன் வில்லாவோட ஜெயிச்சு 1-0 and ரெண்டாவது கோல் போட்டாங்க ஃபவுல் ஆன் மார்டினஸ். ஸோ எனக்கு இந்த கேம் ஐ டோன்ட் திங்க் சண்டர்லேண்ட் அவ்வளோ ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. ஐ திங்க் இந்த கேம் டிரால தான் முடியும்னு தோணுது. I'll go for a 2-2 draw சும்மா to keep it lively. I think Sunderland's going to be one of those surprise packages in the promoted teams la. I think I'll go with PB with 2-1 again and in the prediction க்கு. இந்த வரைக்கும் நான் பார்த்த Qsலாம் Sunderland show good promise. அத கண்டினியூ பண்ணுவாங்க அப்படி நம்பி அந்த prediction-க்கு வரேன். Going on to EFL கப்ல கூட நல்லா ஆடுனானுங்க. கம்பேக் கொடுத்தாங்க. ஆனா ஹடர்ஸ்ஃபீல்டோட பெனல்டிஸ்ல தோத்துறாங்க unfortunately. Yes, that was unfortunate. Leeds Newcastle away to Leeds. Leeds ஃபைனலா ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்பான்சிவா ஆட பாப்பாங்களா? ஐ ஃபீல் லைக் தேர் வெரி ஒரு கிரியேட்டிவிட்டியே இல்லாத ஒரு டீம் மாதிரி, ஒரு ஜாம்பிஸ் விளையாடுற மாதிரி இருக்கு ஃபுட்பாலு. நியூகாசில் அவங்களுக்கு டொனாலி இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. ஜோலின்டன் இன்ஜுரி கன்சர்னு. இப்போ ஈசாக் இல்ல, கவுடன் அவுட். கரெக்ட். யாரு விளையாடுறா அவங்களுக்கு? ஆமா. பிபி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் கால் இந்த கேம்ல? ஒரு டிரா. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் a great game. ஒரு கேவலமான டிரா இருக்கும். probably 1-1. மேபி ஒரு செட் பீஸ் இங்க அங்க. மத்தபடி இது மேபி a set piece or a penalty or something, but 1-1. Okay, 1-1 draw. Hemant, what about you? I think ஏன்னா 4 மெயின் பிளேயர் இல்ல பேசிக்கா. ஸோ அதனாலேயே வந்து எனக்கு ஐ எம் டெம்ப்டட் டு சே லீட்ஸ் வந்து ஜெயிச்சுருவாங்களோன்னு தோணுது இந்த கேம். ஏன்னா இதுதான் ஒரு செம்ம டைம் டு வின் அகேன்ஸ்ட் ஒரு நியூகாசில் மாதிரி ஒரு டீம் ப்ரோ. யோசிச்சு பாருங்க, 4 மெயின் பிளேயர்ஸ் இல்ல. Unfortunately, I think Newcastle going to lose this game in தோணுது. I think Leeds ஜெயிக்க போறாங்க. Arun they say might be very happy. I think Leeds win 2-1. Leeds winning 2-1. Okay, all right. Leeds win 2-1. எனக்கும் Leeds win பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. நியூகாசில் ஆல்ரெடி ஒரு எமோஷனல் கேமுக்கு அப்புறம் திரும்ப வராங்க. ரெட் கார்டு, இன்ஜுரிஸ், ஸ்குவாட்ல இல்லாதவன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு
ஒரு மென்டல் டோல். சீசனுக்கு ஃபுல்லா கொடுக்க வேண்டிய எமோஷன் ஒரே கேம்ல குத்துறாங்க. அதான் பிரச்சனை. That is a big factor coming off of அந்த மாதிரி ஒரு கேம். சோ அத கண்டினியூ பண்ணி 1-0 தோப்பாங்க. ஓகே, ரொம்ப ஓவரா கொடுத்துட்டானுங்க. That's true. நிறைய கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்ற மாதிரி இந்த டீம் கையெல்லாம் பிச்சுட்டு கொடுத்துட்டாங்க. டொனாலி ஷோல்டர் பிடிச்சிட்டு உட்காந்துட்டான் போய். இப்போ ஒரே ஒரு கேள்வி, இப்போ கார்டன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இஸ் இட் a 3 game ban because அது வந்து இட்ஸ் a reckless tackle? ஓகே, எஸ். இதே இல்ல, it depends. We've got a 1 game ban as well. Yeah, exactly. If it's not a dangerous tackle, 1 game ban தான். Yes. Denying of goal scoring opportunity is 1. All right, going to Brighton, Man City. Man City going away to Brighton. பிரைட்டனுக்கு ரிசல்ட் எடுக்க சான்ஸ் இருக்கா? ஐ ஃபீல் லைக் இது வந்து ஒரு நல்ல கேமா இருக்கும், பட் பிரைட்டன் will fall short. 2-3 Man City அப்படின்னு நான் சொல்றேன். 4-1 What about you? ஃபர்ஸ்ட்ல விட்டு எல்லாத்தையும் இதுல வந்து இறக்கிடுவானுங்க வந்து. சோ 4-1 சிட்டி. ஹேமந்த் 3-1 சிட்டி ப்ரோ. 3-1. ஓகே, நான் பிரைட்டன் நல்லா விளையாடுனாங்கன்ற இதுல வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கோல் கொடுத்தேன். பட் தி டீம் ஜெனரலி சீம்ஸ் டு பி சிட்டி தி ஸ்லாப்பிங் பிரைட்டன் அப் அண்ட் டவுன் த சவுத் கோஸ்ட். வெஸ்ட் ஹாம் அண்ட் நாட்டிங்ஹாம் ஹோஸ்டிங் வெஸ்ட் ஹாம். எனக்கு என்னமோ இந்த கேமை வந்து ஹவு க்ளோஸ் டு ஃபயரிங் கிராம் பாட்டர் அப்படின்றது தான் கொஸ்டின். I don't know. PB, I'll start with you. கிராம் பாட்டர் என்ன ஆக போறாரு? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் என்ன கொடுப்பாங்க வெஸ்ட் ஹாம்? ஃபாரஸ்ட் ஜெயிப்பாங்க. மேபி ஒரு தெரியல, மேபி ஒரு ரெஸ்பெக்டபிளா தோத்தா மேபி யோசிப்பாங்க, ஐயோ க்ளோஸா வந்துட்டோமே, போன வருஷம் 6th ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஸோ அதனால வச்சுக்கலாமே அப்படின்னு ஒரு இதுல. ஸோ மேபி ஐ டோன்ட் நோ, ஒரு ஃபாரஸ்ட் will win 2-1 ஃபாரஸ்ட் win. I think West Ham might score from somewhere, but Forest 2-1 win. 2-1 Forest. Okay. 3-4 தோத்தா இன்டர்நேஷனல் பிரேக்லயே பாட்ரிக் வந்து பை பை டாடா காமிச்சுறானுங்க. I mean, at that point, what more do you have to lose in தான் இருக்கும். ஆமா. Hemant, what do you think? 3-0 Forest. 3-0 சுட்டுறாங்க. ஏன்னா ப்ரோ எனக்கு வெஸ்ட் ஹாம் ஓட அட்டாக் கூட எனக்கு புரிய மாட்டேங்குது ப்ரோ. லைக் செல்சி கேம் பார்த்தீங்கன்னா செல்சியோட கை காட்டினானுங்க ப்ரோ ஒரு பிளேலெல்லாம். லைக் லிட்ரலாக அவ்வளோ ஹையாக புஷ் பண்ணுறாங்க ஒரு செல்சி மாதிரி ஒரு டீமோட. லைக் கொஞ்சம் பிரெயின்லெஸ்ஸாக ஆகுது ஃபுட்பால். உல்வ்ஸோட நல்லா ஆடினாங்க, பட் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு உல்வ்ஸோ ஃபாரஸ்ட்டோ ஒரே கேட்டகரி இல்லை. ஃபாரஸ்ட் ஆர் மச் பெட்டர் டீம் தென் உல்வ்ஸ். அதனால தான் நான் 3-0 சொல்கிறேன். நான் 2-0 அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் ஹாமுக்கு 6 games கேடு கொடுக்குறேன் பாட்டரை ஃபயர் பண்றதுக்கு. ஆல்ரெடி மிட் வீக்ல பாட்டர் should be fired அதுவும் கேக்குறேன், because they have not signed anyone bro. அவன் தப்பு இல்லையா ப்ரோ? கரெக்ட் தான். போன வருஷமும் எதுவும் பெருசா பண்ணல. நான் வந்து என்னோட கொஸ்டின் வந்து பிராக்டிகாலிட்டி அண்ட் பிராக்மேட்டிசம் ஆஃப் கோச். உங்ககிட்ட பிளேயர்ஸ் இல்லன்னு தெரிஞ்சோம், நீ ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணனா அதுதான் டிஃபைனிங் ஸ்டூபிடிட்டி. அதுதான் திரும்ப திரும்ப பாட்டர் பண்ணிக்கிட்டு. அதான் பிரச்சனை. பாட்டர் என்னன்னா லைக் he never wants to change. அது செல்சில அது பார்த்தோம். இது எல்லாத்துலயும் he does not want to change. அது வந்து இருக்க முடியாதுல அந்த மாதிரி. கொஞ்சமாச்சும் மாத்தியானும்ல. சோ அதனால but if they keep Potter, they're definitely getting relegated. Maybe Potter fight பண்ணா they might have a chance of staying up. ஏன்னா manager bounce on even though it's 3 games. அது சொல் மேபி தெரியல. நீ யாராச்சும் இருப்பாங்க and packeta மாதிரி if they retain I guess. ஆமா மேபி ஊட்டுவாங்க பிக் சாம். வெஸ்ட் ஹாம் ஒரு ரீனியூ போறோம் பிக் சாம். 4 fucking 2. Run it back. ஆமா run it back. Going to actual vibes football, like no position, no like நீங்க வேணாலும் போய் ஆடு. especially இந்த போல்டன் டீம் நிக்கலஸ் அப்புறம் இந்த கெவின் நோலன் ஜேஜே கோச்சா. ஆமா பீக் வைப்ஸ் ஃபுட்பால்னா பிக் சாம் வர அந்த போல்டன் டீம் தான். அதே கொண்டு bring it back. அவ்வளவுதான். bring it back. Okay. Before we bring that back, going to Liverpool Arsenal. Liverpool hosting Arsenal at the Anfield. எனக்கு வந்து இந்த கேம் நர்வஸான ஒரு கேமா இருக்கு. பட் ஐ கால் as an Arsenal faithful 2-1 Arsenal. PB நீங்க சொல்லுங்க. I'll come to Hemant கடைசில. லைக்
Arsenal will get something. தோப்பாங்கலாம் சொல்ல மாட்டேன் because Big Six நல்ல ரெக்கார்ட் இருக்கு. But at the same time Anfieldல ஜெயிச்சு I think 12 years ஆயிடுச்சா. Yes. அந்த ஒரு பிளாக் இருக்குமான்னு தெரியல. So நல்ல 12 years ஞாபகம் இல்ல. Last time was Kajorla winner நினைக்கிறேன். That was 2014. Yeah, it's not too bad. அதான் எனக்கும் தெரியல. அந்த தேடி சொல்றேன், நீங்க சொல்லுங்க பிபி. 10 வருஷம் மேல ஆச்சு டெஃபினட்டா. அதான் சொல்லணும். I think Podolski வாட்சன் நினைக்கிறேன். Podolski and Kajorla ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணுவாங்க. So but வந்து இல்ல ஒரு வாட்டி டிஸ்கஸ் ஃபேவரட்ஸ் அண்ட் வந்து ஆர்சனல் அடிச்சு and I think 2-3 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். So that Liverpool haven't beaten Arsenal in like 2-3 and in a few times FA Cup தவிர்த்து especially league but Arsenal are not won. So 3-3 some interesting game இருக்கும். 3-3 oh my god. பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் because Liverpool நான் ஏன் சொல்றேன்னா Liverpool defense கொஞ்சம் வீக் but they have an attack they can score from any like who can score எங்க இருந்தாலும் ஸ்கோர் பண்ணலாம். Last time Liverpool and Arsenal had a 3-3 game, Granit Xhaka scored a screamer. Emirates வந்து காமெடி விஷயம் பண்ண ஸ்ட்ரைட்டா கைக்கு வருதே இங்க என்னமோ பண்ண actually the goal after that was better. Ozil oda goal. Ozil oda goal செமையா இருந்துச்சு. Yes. Extremely okay. Hemant, what do you think? 3-3 தெரியல bro, chaotic-ஆ இருக்காது because we are not a chaotic team anymore. We are more structured. I think maybe because Arsenal might be a bit rigid-ஆன team இப்போ as in இப்போ not just this season like you have seen and the pattern பார்த்திருக்கோம் ஒரு 2-3 years-ஆ. bro இந்த team வந்து I think it's a நான் நியூகாசில் லீட் சொன்ன மாதிரி I think this is a very good time although நம்ம சாக்கா இல்லாம போறோம். I think it's actually a good time to go and play Liverpool also early in the season. அவங்களே கொஞ்சம் ஷேக்கியா இருக்கிறானுங்க. I think it's a good time to play Liverpool. I think it's a good time for us to get the monkey off our back கூட in terms of getting a win. But எனக்கு தெரியல bro, win அங்கதான் வந்து Anfield factor. Then Saka definitely out. Odegaard பத்தி தெரியல, doubtful. But we have squad இருக்கு. ஸ்குவாட் இல்லாத மாதிரி இல்ல, there is a squad. யாரெல்லாம் அவுட் யாரெல்லாம் கன்ஃபார்ம் சாக்கா அவுட், ஓடகார்ட்னு சொல்லிக்கலாம் இப்போதைக்கு. பென் ஒயிட், நார்கார்ட் டவுட்ஸ். நார்கார்ட் மோஸ்ட் அவுட்னு நினைக்கிறேன். பென் ஒயிட் டவுட்ஃபுல். இவன் didn't practice today. லியோ didn't practice today. வேற எவனோ ஒருத்தங்க கூட didn't practice today. இவங்க 6 பேர் தான் இன்ஜுரி. ஹேவர்ட்ஸ் obviously out. கரெக்ட், ஹேவர்ட்ஸ் and Jesus இவங்க 6 பேர். பட் அது தவிர கூட I think there is a team there to get a result at Anfield in that தோணுது. I'm going for a heart over mind prediction 1-0 to the Arsenal, similar to Old Trafford மாதிரி. So okay, all right, let's see, hopefully we get it. பாப்போம். Last game of the game week, Crystal Palace away to Aston Villa. Aston Villa first win of the year எடுப்பாங்களா இல்ல Crystal Palace டஃப் கொடுப்பாங்களா? PB 1-1 draw. Okay, Crystal Palace rumored for Reece Nelson. போயிடுவானா Reece Nelson in time? Hemant, and what is your prediction? I think போயிடுவான்னு நினைக்கிறேன் ப்ரோ. இதெல்லாம் வந்து அந்த எஸ்ஏ டிரான்ஸ்ஃபர்லயே பேசியிருப்பானுங்க ஷோரா. I think we have a very good relationship with Steve Parish and Palace கூட, because நம்ம என்கிட்ட வித்துக்கிறோம். லைக் historically we've been selling and buying players. ஹோல்டிங் கொடுத்திருக்கோம். ராப் ஹோல்டிங். ஸோ இப்போ வந்து இயன் ரைட் செகண்ட் கமிங் மாதிரி எபரேஜ். ஸோ ஹோப்ஃபுல்லி ரீஸ் நெல்சன் போயிடுவான்னு நினைக்கிறேன் ப்ரோ. 15 million பேசிட்டு இருக்கானுங்க. இட்ஸ் அ பியூர் ப்ராஃபிட் பிகாஸ் அவன் ஹோம் க்ரோன் பிளஸ் ஹேல் அண்ட் பாய் வேற இல்ல. ஸோ போயிடுவான்னு தான் தோணுது. ஓகே, I think it'll be first Aston Villa victory for me. Okay, 2-0 Aston Villa. என்னுடைய ஆலி வாட்கின்ஸ் நான் என் ப்ரெடிக்ஷன் கொடுத்துறேன். நான் Palace win. Palace win. ஓ, என்னுடைய ஆலி வாட்கின்ஸ் எஃப்ஏல வச்சிட்டே இருக்கேன். ஏதாச்சும் பண்ணுடா ப்ளீஸ் அப்படின்னு கேட்போம். All right, you listened to the entire episode review and then preview. என்ன அக்ரி பண்றீங்க, டிஸ்அக்ரி பண்றீங்க அப்படின்ட்டு என்கேஜ் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அகேன். வாட லண்டன் அண்ட் PB டாக்ஸ் என்கரேஜ் பண்ணுங்க ரெண்டு சேனல்லையும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ், உங்க ஈவினிங் என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு.
கூடிய சீக்கிரம் இன்னொரு ரெக்கார்டிங்ல பார்ப்போம். அது வரைக்கும் இட் இஸ் மீ அரவிந்த் signing off along with Hemant and Prasanna. Thank you.